ஜாலியாக கிளம்பிட்டோம். சாப்பிட நிறுத்திட்டாங்களா? அதுக்குள்ளே அம்மா ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. ஜாலியாக போறீங்களா? ஜாலிங்க பாரு, வீட்டுல மாதிரி என்ன இருக்க இடம் எல்லாம் ஆல்ரெடி வந்த மாதிரி இல்லை. ஆமா இது மாதிரி தான் வந்தோம். இந்த பக்கம் வாங்க பார்க்கலாம். காரமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது மாதிரிலாம் சாப்பிட முடியாது. இங்கே பாரு, இது ஸ்வீட்டாக இருக்குமா? மேலே இருக்கு பாரு. அது இது வேணும். அது ஸ்வீட்டாக இருக்கும். நம்ம வந்து தேடி போன மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். டைம் ஆகிட்டு பர்ச்சேஸ் எடுத்துவாங்க. அது எடுக்கலாம். சிப்ஸ் நல்லா இருக்கு. என்ன எடுத்துருக்கீங்க? இந்த முறுக்கு ஒண்ணு. ஐயோ காரமா ஏதாவது எடுக்கிறீங்க. முறுக்கு முறுக்கு என்ன வேணும்? இப்படி காரம் இந்த பொட்டேட்டோ வேண்டாம். இது காரமா இருக்குதான். மிளகாத்தூள் கொஞ்சம் கூட இது இது மட்டும் எடுத்துட்டு இது எடுத்துவாங்க போதும். அவ்வளோதான். வேற எதுவும் ஸ்வீட்டெல்லாம் இருக்கு. பார்க்கும்போதே இப்போ வெளியில் போ ஃபஸ்ட்டு வழி விடுங்க. ஆரஞ்சு மிட்டாயில் சாப்பிட்டீங்கன்னா வாங்கிக்கலாம். வீட்டே நினைக்க கூட இது நல்லா இருக்கு. அதெல்லாம் ஆயில் ஆயில் பண்ணலாம். ஆயில் ஐட்டம் அப்படி இது ஆயில் இல்லை. சாப்பிட முடியாதுன்னு சொல்லி நாளைக்கு காலையில் சாப்பிடுவேன். ஓரமா நம்ம பஸ் அது நீ 2 கப்ல காஃபி குடிக்கிறீங்க. கீழே இந்த மேடம் டேடி பாருங்க குரங்கு மாதிரி தவிட்டு இருக்கு. ஆமா ஐயோ நீ மட்டும் இல்லையா? ஆனா அநியாயம்டி. இங்க பாரு இவ்வளவு இது போய் 50 ரூபான்றாங்க. என்ன பிராண்ட்? எல்லாமே ரேட் அதிகங்க. காஃபி கேட்டா அதுல எவ்வளவு இருக்கு? உள்ள அந்த கப்பு உள்ள பாதி மேல போயிடுச்சு. இது போய் 50 ரூபாயா? அதுல கப்பு ஃபுல்லா கூட காஃபி இல்ல. எல்லாம் குடிச்சிட்டேன். முன்னாடி இப்படி இருந்துச்சு. இது எவ்வளோ? 30 ரூபீஸா? காஃபி எவ்வளோ? காஃபி 30. பஸ் நிக்கிற இடத்துலலாம் இப்படிதான் இருக்கு. ஆமா யாரோ சொன்னாங்க வேணவே வேணாது. அவங்க தான் ஃபர்ஸ்ட் குடிக்கிறாங்க பஸ். எங்கடா எனக்கு
ஐயோ கீழே கொட்டிரும். கொஞ்சம் குச்சிச்சு அதனால கீழே போட்டேன். ஜாக் ஃப்ரூட் எல்லாம் இருக்கு பாருங்க. அங்க பாருங்க மேல. இது பழம் நல்லா விரிஞ்சிருச்சு பாருங்க. இந்த முள்ளு விரிஞ்சிருச்சுல்ல. மேல வரைக்கும் இருக்கு. ஆனா உள்ள போறதுக்கு பயமா இருக்கு பாரு. கீழே எல்லாம் காப்பி செடி இருக்கு. ஐயோ வேண்டாம், பயமா இருக்கு. யாரு இங்க ஜாக் ஃப்ரூட் பாருங்க மேல. அது எங்கயோ கிடக்குதா, எங்கயோ கிடக்குது. அங்க போய் அப்படியே படிச்சா கூட கீழே தான் விழும். ஐயோ சண்டை வேற. அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. சூப்பராக இங்கே இருந்தது தானே, அது அங்கே கொடுத்துட்டாங்க. பாரு யானை, யானை குட்டியும் பாரு. இங்கே காட்டு மாடு முறைக்குது. முறைக்காத. அப்போ புளி பள்ளிட்டு இருக்கு. ஓ அதை பார்த்தா முறைக்குதோ. அதை பார்த்தா ரெண்டும் எதுவுமே இல்லாம நின்றுட்டு இருக்கு. எது சப்போர்ட்டுமே இல்லாம நின்றுட்டு. இப்போதான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. போலாமா? இன்னொரு நாள் போகலாம்பா. வெயில்ல ஐயோ கருவாடு மாதிரி இருக்கும் போ. தண்ணி வேற இல்லை. தண்ணி வேற. தண்ணி ஒன்று வாங்கிட்டு அப்படியே வந்து உட்காந்துட்டு தான் போகலாம். எவ்வளோ போகலாம். தண்ணி இல்லாமலாம் உட்கார முடியாது போங்க. தண்ணி இன்னொரு நாள் வந்து உட்காந்துக்கலாம். இது இன்னொரு நாள் மழை பெய்யும், அப்போதான் வரும். உனக்கு தண்ணி வேணுங்கிறதுக்காக இப்போ இங்கே போகலான்னு ஒரு பொய் சொல்கிறேன். அங்கே தண்ணி அதேதான் கிளீனா. அதுவும் கல்லெல்லாம் சுத்தம் அந்த மாதிரி இல்லை, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ஸ்டெப்புக்கு மலை மேலே ஏறி போறீங்க.
இந்த பூ தான் வச்சுருக்காங்க ஸ்கூலில். அழகு செடின்னு வச்சுருக்காங்க. இங்கே புல்லு மாதிரி மாச்சு கிடக்கு. அங்கே பாருங்க மத்த போங்க. வரைக்கும் பாதி தூரம் தான் வந்துட்டு இருக்கோம். இந்தியாவையும் முடியல. கொஞ்சம் எனக்கு முன்னாடி விட்டுல முடி மட்டும்தான் தெரியும். தெரியாது. அவ்வளோ பெருமையாக இருக்கும். நம்ம வச்சனால முயலாக இருக்கும். காரணம் பார்த்தா இருக்குது. அடுத்த வருஷம் இங்கே பாருங்க. ஆமா, ஏன் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க? இது சாப்பிட்றதுல என்னமோ விஷம்பாங்க. நீங்க சாப்பிட்றதுங்கிறீங்க. காட்டு அத்தி இது. இந்த ரோட்ல என்ன அழுக்குது? உட்காலா ஹாய் கூட சொல்ல முடியும். பாய் தான் பாய். யானை வந்துட போகுது. வெளியில வாங்க. யானை எங்க இருந்தாலும் இங்கே வா. பலாப்பழத்தை தூக்க முடியல. தூக்கிட்டு வா. இருக்குதா? ஓகே. கீழே வரும். அப்படியே விட்டுட்டே போயிடும். என்ன பறிச்சிட்டு இருக்கீங்க? இங்க பாரு. என்ன வல்லாரையா? சரி, அங்கெல்லாம் 10 ரூபா 20 ரூபா கொடுத்தா கூட நல்ல கீரைங்க பாரு. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எப்படி இருக்கு பாரு. இது இங்கே மட்டும் இல்லை. இங்கே பாருங்க, அந்த ரோடு ஃபுல்லாக இருக்கும். இந்த காடெல்லாம் வல்லாரை தான் இருக்கும். ஆனால் யாரும் பறிக்கிறது தான் இல்லை. அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்தாக இருக்கு பாருங்க. அடடடடா, அங்கே பாரு சூப்பரா. சே, வல்லாரை கீரை மட்டும் இல்லை, நிறைய கீரை இங்கே சும்மாவே தான் கிடக்கும். சரி, செம்மையாக இருக்கே. பறி பறி எடுத்துகிட்டு போகலாம். அங்கே பாரு. அடடா. இங்கே பாருங்க, அது ஃபுல்லாகவே அதுதான் இருக்குது. வந்து அது உள்ள எல்லாம் இருக்குது பாருங்க, பெருசு பெருசாக. கொடி மாதிரி பறந்து கிடக்குது. வல்லார கொடியா? ஆமாம். ஓ, பாருங்க, ஸ்டெப்பில் கூட வல்லாரை கீரை தான் இருக்குது. அட அட அட, தத்தளிக்குது தத்தளிக்குது தடதடன்னு. இது என்ன விதை வருமா இல்லையே? கொடி தான். லைட்டாக ஒரு இது வேர் மட்டும் கிடச்சதுன்னா அது போயிடும். ஒரு வழியாக நாங்கள் வர வேண்டிய இடத்த ரீச் ஆகிட்டோம். கொஞ்சம் தூரமாக நடந்து இப்படியே போய் அங்கே போகணும். அந்த டேமுக்கு மேலே போகணும். கீழே இறங்கி போய்கிட்டு இருக்கோம். மறுபடியும் மேலே ஏறி போய்கிட்டு இருக்கோம். சென்னை புள்ளி. எப்பா போப்பா நீ.